ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயஸ்ரீ வேலன் ஃபுட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்து வெந்தயம் போட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சமேட்டு வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விடுங்க. நல்லா வதங்கினமேட்டு தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி போட்டு நல்லா அது சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கினமேட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து மிளகாய்த்தூள் நல்லா ஒரு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் பக்கம் நான் போடுறேன். நான் ஏன்னா நிறைய குழம்பு செய்கிறதுனால காரம் அதிகமாக போடுறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போடணும். உடனே இதில் புளிக்கரைசலை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். புளிக்கரைசல் விட்டுட்டு குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. இது பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சமேட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம பண்ணணும். தாளிப்பில் பார்த்திங்கன்னா நான் வடகம் யூஸ் பண்ணுறேன். தாளிப்பு வடகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தழை போட்டு தாளித்து கொட்டுங்க. குழம்பு பார்த்திங்கன்னா எப்படி நல்லா கொதித்து அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கின மீட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மீன் எடுத்து போடலாம். மீன் துண்டை அப்படியே கொட்டிடக்கூடாது. ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று போடாமல் பரவலாக பார்த்திங்கன்னா போடணும். ஒன்று மேலே ஒன்று போடும்போது என்ன ஆகிடும், உடஞ்சிடும். மீன் போட்ட உடனே நிறைய கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு தட்டம் போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதும், மீன் குக் ஆகிடும். ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மசாலா தடவி வச்சிட்டோம். நல்லா எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமாக ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். சுவையான மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.